என் பேர் பார்த்தீங்கன்னா ஜெயராஜ், சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் மேச்சேரிங்க. இந்த செட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்தம்லா பேனல் சீட்லேருந்து விவசாயி வந்து நம்மகிட்ட இந்த சீட்டு வாங்கி இந்த செட்டை பயன்படுத்தியிருக்காரு. இந்த செட்டு எப்படின்னா ஏ டைப்பில் பயன்படுத்தியிருக்காரு. இது வந்து தென்னங்கீத்து வச்சு ஏற்கனவே தென்னை ஓலை போட்டு செட்டு வச்சு மேய்ஞ்சிட்டாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ள அந்த தென்னங்கீத்து வந்து இத்து போயிடும் அப்படிங்கிறதுனால நம்ம பேனல் சீட்டை வாங்கி பயன்படுத்தியிருக்காங்க. தகர சீட்டுக்கு வலுதான் தகர சீட்டு பயன்படுத்தினா அதிக விலை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குறைஞ்ச விலையிலேயே பேனல் சீட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்டாங்க. நம்ம பேனல் சீட்டு கொடுத்துருக்கோம். இந்த செட்டுடைய நீளம்னு பார்த்தீங்கன்னா 15 அடி நீளங்க. இப்படி ஒரு டைப் 10 அடியும், அப்படி ஒரு டைப் 10 அடியும், அதாவது 10 10 20 அடி நீளம்னு பார்த்தீங்கன்னா 15 அடி 300 சதுரடி வருதுங்க. 300 அடிக்கு பார்த்தீங்கன்னா 15 கிலோ தான் தேவைப்படுதுங்க. 1 கிலோ பார்த்தீங்கன்னா 180 ரூபாய்க்கு கொடுத்தோம். ஒரு 15 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2700 அமௌண்ட் வருதுங்க. 2700 ரூபாயிலேயே, அதாவது 10க்கு 20 15க்கு 20 செட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சரிங்க சார். இது போட்டு எவ்வளோ நாளாச்சு? இது போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் ஆகுதுங்க. சரி, 1.5 வருஷத்தில் அது எப்படி சார் இருக்குது? என்ன கண்டிஷனில் இருக்குது? 1.5 வருஷத்துல நல்லா இருக்குதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அதை ஓரத்தை ஏதாட்டும் எனக்கு இது பண்ணி காட்டுங்க. ஓரத்தில் பார்த்தீங்கன்னா கிளியாது, நல்லா நீட்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தாண்ட ஒரு பட்டி, இந்த பட்டிக்கு வந்து படுதா வாங்கி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் அதே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது தான். இது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கையில் பிடிச்சி இழுத்தீங்கன்னா பிச்சுட்டு வந்துடும் எல்லாமே. இது வந்து தார்பாலின், அதாவது இது 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது தான். இதுவும் சதுரடி வந்து 8 ரூபா ரேஞ்சுக்கு வாங்கினது தான். பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு போயிடும் எல்லாம். அதுவும் அதே சதுரடி கணக்கு தானே வருதுன்னா? அதுவும் பார்த்தீங்கன்னா சதுரடி பார்த்தீங்கன்னா 7 ரூபா 85 பைசா தான் வரும். அதை விட நம்மளுக்கு வந்து 15 பைசா மீதி கம்மி. ஆனா அது இன்னும் கிடக்கும். எத்தனை வருஷம்? வந்து ஒரு 10-15 வருஷம் நம்ம பேனல் சீட் கண்டிப்பா அப்படியே உழைக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இந்த செட்டு போட்டிருக்கிற மாதிரி ஒரு அடிக்கு ஒரு டிஸ்டன்ஸ்ல நம்ம ஆணி வசரை வச்சு நல்லா ஆணி போட்டுக்கணும். போட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து 10 வருஷங்கிறது இன்னும் 5 வருஷம் சேர்த்து 15 வருஷமாவே வரும் நமக்கு. இது பார்த்தீங்கன்னா ஃபோல்ட் நட்டு போட்டிருக்காங்க. ஃபோல்ட் நட்டு மேலே ஃபோல்ட்டு அடியிலையும் போல்ட்டு வாசர் வச்சு டைட் பண்ணிட்டு அப்படியே படுதாங்கிற முறையில் எடுத்து போடுற மாதிரி டைப். அடிக்கு ஒன்று, ஒரு அடிக்கு ஒன்று தார் வாசர் மாதிரி போட்டு ஃபோல்ட் நட்டு போட்டு டைட் பண்ணி மேலே தூக்கி போடுறது தான். சரி, இது இன்னும் எவ்வளோ வருஷம் பாட்டு கிடக்கும்? இது வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு வருங்க. இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு கண்டிப்பாக வருங்க. தென்னங்கீத்துக்கு மேலே போடுறதுக்கான காரணம், தென்னங்கீத்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷத்துல இத்து போயிருங்க. நம்ம அதனால பேனல் ஷீட் மேலே வச்சு நம்ம இப்போ எடுத்து போட்டுக்கிட்டோமா தென்னங்கீத்தும் பாதுகாப்பாக இருந்துக்கும், 10 வருஷத்துக்கு பேனல் ஷீட்டும் பாதுகாப்பாக இருந்துக்கும். சரிங்க சார். இதை நம்மளே போட்டுக்கலாமா? இப்போ மற்ற ஆஸ்பரா சீட்டு, தகர சீட்டு, கூலிங் சீட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் துணை வேணும், அதாவது ஆசாரியோ இல்லை வெல்டரோ அந்த மாதிரி வேணும். இதை நம்மளே போட்டுக்கலாமா? இது இவங்களே போட்டுக்கிட்டாங்களா எப்படி? சாதாரணமாக ஒரு விவசாயியா இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களே போட்டுக்குவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எங்ககிட்ட ஏற்கனவே வாங்குற கஸ்டமருங்களாம் நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நாங்களே போட்டுக்கிறோம் தான் சொல்லுவாங்க. சரி, இது மல்டி பர்பஸ்ன்னு சொன்னீங்க, வேற எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம்? இந்த பேனல் சீட்டு சைடு அடைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். கம்பியலி போட்டிருந்தா சைடில் வச்சு கட்டுப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இப்போ வந்து கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு. அது நம்ம வைக்கப்போர் கண்டிப்பாக அத்தியாவசியமா இப்போ வைக்கப்போர் போட்டாகணும். அந்த மாதிரி வைக்கப்போருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தகர சீட்டு போட்டோமா அதிகமாக செலவு வரும். அந்த வைக்கப்போர்கிட்ட போய் நம்ம எப்படி போட்டிருக்காங்க என்னங்கிறதெல்லாம் இப்போ பார்க்கலாம். வைக்க பொருளையும் போட்டுக்கலாங்க.